தமிழ் திரையுலகத்துல சாமானிய மனிதனுடைய வாழ்வியலையும் நடுத்தர குடும்பங்களுடைய நாடி துடிப்பையும் தன்னுடைய அசாத்திய திரைக்கதை யுக்தியால வென்றெடுத்தவர் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ். சினிமால எத்தனையோ சிகரங்களை தொட்ட இமயம் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியான அரசியல் களத்திலையுமே கால் பதிச்சிருக்காரு. சினிமா வெளிச்சம் தந்த நம்பிக்கையில அரசியல் கடல்ல நீந்த முற்பட்ட அவருடைய அரசியல் பயணம் வெற்றியா தோல்வியா இல்ல தத்துவமா? எம்ஜிஆரின் கலையுலக வாரிசாக கொண்டாடப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞரின் அரசியல் எழுச்சி, வீழ்ச்சி மற்றும் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களை இந்த தொகுப்புல பார்க்கல. பாக்யராஜினுடைய ஒட்டுமொத்த சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரே முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் படங்களை போலவே பாக்யராஜின் படங்களுக்கும் பெண்கள் மற்றும் குடும்ப ரசிகர்களின் ஆதரவு அலை அலையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு பொது மேடையில எம்ஜிஆர் அவரை தன்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்றாரு. ஆனா அரசியல் தொடர்பா பாக்யராஜிற்கான எம்ஜிஆருடைய அட்வைஸ் என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேர்காணல்ல பாக்யராஜ் அவரே அதை பகிர்ந்திருக்காரு. ஒரு சூழல்ல எம்ஜிஆர் பாக்யராஜ் கிட்ட இப்படி சொன்னாரா, நீ என்னோட ரசிகன்னு தெரிஞ்சாலும் கூட திமுக காரவங்க உன்னோட படத்தை குடும்பமா வந்து பாக்குறாங்க. அதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதனால அரசியல் பக்கம்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனா வரலாற்றுல நடந்தது என்னமோ வேறதான். திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வரவங்க பெரும்பாலும் தங்களோட படங்கள்ல அரசியலை பேசியிருப்பாங்க. ஆனா பாக்யராஜ் தனது திரைப்படங்கள்ல நேரடியா தீவிர அரசியல் கொள்கைகளை பேசலனாலும் சாதுரியமா சமூக அரசியல் கருத்துக்களை நகைச்சுவையோட அவர் விதைச்சிருந்தாரு. அவசர போலீஸ் 100 படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல எம்ஜிஆரின் தீவிர பக்தனா அவருடைய போஸ்டர்களுக்கு பால் ஊத்துறது, சாதாரண மனுஷனா நடிச்சு எம்ஜிஆர் மீதான பாசத்தை அரசியல் குறியீடா அவர் காமிச்சிருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆருடைய நிஜகால பேச்சு மற்றும் வீடியோ காட்சிகளையும் அதுல பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் விசுவாசத்தை அங்க வெளிப்படுத்தி இருப்பாரு. லஞ்சம், காவல்துறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், இன்னும் கிராமத்து பஞ்சாயத்துகள் நடக்கக்கூடிய அநீதிகள், இது போன்றவற்றை தன்னுடைய படங்கள்ல நையாண்டி செஞ்சு சாமானிய மக்களின் பக்கம் இருக்க அரசியலையும் அவர் மறைமுகமா பேசியிருப்பாரு. திரைத்துறையில தீவிரமா இயங்கிட்டு இருந்த அவரு நேரடியா அரசியலுக்கு வந்தாரு. எப்போ? 1987ல எம்ஜிஆர் மறைஞ்சதற்கு பிறகு. அப்போ அதிமுகல பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்தி எம்ஜிஆரின் தீவிர விசுவாசிகளை ஒருங்கிணைக்க எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற சொந்த கட்சியை 1989 பிப்ரவரியில தொடங்கினாரு பாக்யராஜ். எம்ஜிஆரின் கொள்கைகளையும் அவரது பெயரையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் அவருடைய ஆரம்ப கால நோக்கமா இருந்துச்சு. சினிமா நாயகனான பாக்யராஜ கொண்டாடின தமிழக மக்கள் அவரை ஒரு மாற்று அரசியல் தலைவரா ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. 1989 தேர்தல்ல அவருடைய கட்சிக்கு மக்கள் வாக்கு ரீதியா ஒரு ரொம்ப பெரிய முட்டுக்கட்டையை போட்டாங்க. இதனால மக்களோட தீர்ப்பை மதிச்சு ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த சொந்த கட்சியை அவர் கலைச்சிடுறாரு. அதுக்கு பின்னாடி தங்களுடைய முன்னோடியின் கட்சியான அதிமுகல ஜெயலலிதா அவர்களின் முன்னிலையில அவர் இணைகிறாரு. அப்படி இருந்தும் பல காரணங்களால அங்க இருந்தும் பின்னால அவர் விளைகிறாரு. காலங்கள் போகுது. 2006 வாக்குல கலைஞர் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில திமுகல இணைகிறாரு. அக்கட்சிக்காக தமிழகம் முழுவதுமே அவர் பிரச்சாரம் கூட செஞ்சிருக்காரு. மேடைகள்ல அவருடைய யதார்த்தமான பேச்சும் நகைச்சுவையும் கூட்டத்தை கூட்டுச்சு. ஆனா பின்னால அவர் அரசியலை விட்டு விலகினாரு. எம்ஜிஆருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை அப்படின்றத பாக்யராஜ் உணர்ந்திருப்பாரு. அப்படி உணர்ந்தவராதான் அரசியல் கசப்பு பக்கங்கள் குறித்து அவரே நேர்காணல்ல இப்படி பேசியிருக்காரு. என்னன்னு, அரசியல் எனக்கு பெரும் நஷ்டத்தை தந்துச்சு. கட்சி தொண்டர்களை கவனிக்கிறது இல்லையும் மேடைகள்ல பேசுறதுலையும் என்னுடைய கவனம் சிதறனால என்னால சினிமால சரியா கவனம் செலுத்த முடியல. என் படங்களோட வெற்றியும் வசூலுமே பாதிக்கப்பட்டுச்சு. இதுதான் அந்த உரையாடல். இதுதான் அவர் பகிர்ந்ததும். ஒரு கட்டத்துல அவர் முழுமையாவே அரசியலை விட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லலாம். மீண்டும் தன்னுடைய முழு கவனத்தையும் சினிமா மற்றும் பாக்கியா அப்படின்ற தன்னுடைய பத்திரிகை உலகத்து பக்கம் அவர் திருப்புறாரு.
பாக்யராஜோடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றதே தமிழ் சினிமாவில் இருக்கிற பல கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். சினிமா புகழை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல்ல வென்றுவிட முடியாது அப்படின்ற யதார்த்தத்தை அவர் உணர்த்தி இருந்தாரு. ஆனா ஒரு கலைஞனா, திரைக்கதை மன்னனாக அவர் பெற்ற வெற்றிக்கு முன்னால இந்த அரசியல் பின்னடைவு மிக சின்னதுதான். பதவி நாற்காலிகளை விட மக்களுடைய இதயங்கள்ல தனக்கு கிடைத்த கலைஞன் அப்படின்ற நாற்காலியே நிரந்தரமானது அப்படின்றத உணர்ந்து அதுல இருந்து ஒதுங்கின பாக்யராஜ் இன்றும் என்றும் தமிழ் திரையுலகின் வழிகாட்டியாவே வரலாற்றுல நிலைச்சு நிற்பாரு.